வணக்கம் சார். நான் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் தல்லாகுளத்துல அவுட் போஸ்ட்ல இருந்து வர்றேங்க சார். எனது வீட்டுக்காரர் வேலை 2014 அவங்க இறந்தாங்கங்க சார். 2016 எனக்கு வேலை கொடுத்தாங்க. அது வெறும் 5000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை ஆர்டர் கொடுத்தாங்க. சரி, நிர்வாகம் பண்ணிரும்ட்டு நான் 2.5 வருஷமா போராடி 2 வருஷமா எங்க அம்மாவோட போய் நாமலை புதுக்கோட்டையில மனுவெல்லாம் கொடுத்துட்டு வந்தீங்க சார். அதுக்கப்புறம் ஒரு 3 ரூபா உயர்ந்து 8000 ரூபா வந்துச்சுங்க சார். 8000த்துல பிஎஃப் இஎஸ்ஐ எல்லாம் பிடிச்சது போக கையில 5000 ரூபா தான் வாங்குவீங்க சார். அப்படி இருக்கிற சூழ்நிலைமையில எனக்கு ஒரே ஒரு மகதாங்க சார். அதையும் எங்க தங்கச்சி வீட்டுல தான் படிக்க வைக்கிறாங்க. ஹவுசிங் லோன் கட்டணும். எனக்கு என்னுடைய வாழ்வாதாரத்தையும் எனக்கு பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்திருக்குங்க சார். அப்புறம் இவங்க எதுவுமே பண்ணலைங்க சார். பண்ணாத ஒரு குறைக்கு நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி நீதிமன்றத்தை கோர்ட்ல நான் போட்டேங்க சார். கோர்ட்ல போடுறப்ப எனக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்கங்க சார். இவங்களுக்கு கம்பாசனேட் கிரவுண்ட்ல வேலை போட்டு கொடுக்க சொல்லி ஆர்டர் கொடுத்தும் இவங்க எனக்கு எதுவுமே பண்ணலைங்க சார். 1க்கு 2 தடவை நான் ஆர்டர் வாங்கி கொண்டு போய் காமிக்கிறப்ப அந்த இந்த இதுன்ட்டு கழிச்சு என்னைய அங்க போய் பாருங்க, இங்க போய் பாருங்க, ரிஜிஸ்ட்ராரா போய் பாருங்க, விசி இன்னும் போடலைங்க சார். அந்த யூனிவர்சிட்டி மாவட்ட ஆட்சியாளராக நீங்க தான் இருந்து எனக்கு நல்ல ஒரு பதில சொல்லும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்றீங்க சார். இது முதல் தடவை போன தடவை மனு கொடுத்ததுங்க சார். இது 2வது தடவை இப்ப மனு கொடுக்க போறீங்க சார். இந்த இதுக்கு நல்ல ஒரு பதில் சொல்லும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்றீங்க சார். எனக்கு என் பேர் பங்கஜம்ங்க சார். எங்க வீட்டுக்காரு பேர் டி பாலசுப்புங்க சார். பெர்மனன்ட் ஸ்டாஃப்ங்க சார். ஒரு நித்த கூலி இது கூட இல்லைங்க சார். இந்த காலேஜ்ல மத்தவங்க இறந்தாலும் இந்த மாதிரி தானேங்க சார். நான் ரொம்ப தைரியசாலின்றதுனால நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு என் மக இருக்குங்க சார். அந்த இதை காப்பாற்றணும். என் உயிரும் நான் வாழ்றதும் வாழ்வாதாரமும் வாழ்க்கை இல்லாததும் உங்க கையில தாங்க சார்.